என் செல்ல குழந்தையே, 20/3/2024 இந்த தேதியானது உன்னுடைய கண்ணில் பட்டிருக்கின்றது. உனக்கு நன்றாக தெரியும், இந்த வராகியானவள் அத்தனை சாதாரணமாக எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து காண்பிப்பதும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தை உனக்கு தேவையில்லாமல் எடுத்துரைப்பதும் இல்லை என்று. என் குழந்தையே, அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த தாயானவள் இந்த தேதியினை காண்பிப்பதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாயா? நிச்சயமாக என் தங்கமே, நீ எதை எதிர்பார்த்து இங்கு வந்தாயோ, எந்த ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்து விடாதோ என்று நினைத்து இந்த தாயானவள் என்னை தொட்டாயோ, அந்த விஷயம் அன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதிலும் அன்றைய நாள் வளர்பிறை ஏகாதசி. இந்த நாளில் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது. அம்மா, இதோ நடக்கிறது, நாளை நடக்கும், இப்பொழுது நடந்துவிடும், நடக்கப் போகின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே தவிர எதையுமே நீ நடத்தி கொடுத்த பாடில்லையே என்று என் பிள்ளை நீ நினைப்பதை நான் நன்கு அறிவேன். என் குழந்தையே, நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே இந்த தாயானவள் அறியாமல் கிடையாது. என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் அறியாமல் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயங்களும் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே உனக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கின்றது. நீ பார்க்கின்ற பார்வை தவறாக இருந்துவிட்டது என்றால் உனக்கு கிடைப்பது எல்லாமே உன் கண்களுக்கு தவறாகத்தான் தெரியும். உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தால்தான் உன் கைகளில் வந்து சேர்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கானதாக தெரியும். என் தங்கமே, சில நாட்கள் ஒரு விஷயத்திற்காக ஆசைப்படுகின்றாய், அதை உடனே தெய்வத்திடம் வந்து வேண்டுதலாக வைக்கின்றாய். உடனே நடக்கவில்லை என்றவுடன் நீ ஏமாந்து போனதாக நினைக்கின்றாய். எதற்குமே பொறுமை என்ற ஒன்று மிகவும் அவசியம். கடவுளிடத்தில் வேண்டுதலை வைக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் கடவுளை நீ சோதித்து பார்க்கவோ தெய்வத்திற்கு கட்டளையிடவோ கூடாது. எதற்காக அம்மா இப்படி சொல்கின்றேன் தெரியுமா? நிறைய பேர் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நல்லது செய்து கொடுத்தாலும் இன்னும் இது நடக்குமா அது நடக்குமா என்று தெய்வத்திடம் சோதனை செய்து பார்க்கின்றார்கள். நாம் கேட்டால் அதை கொடுப்பார்கள், இல்லை தெய்வம் தராமல் விட்டு விடுவார்களா என்று சோதனை செய்ய நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, தெய்வத்திடம் நீ வேண்டுதலை வைக்கலாம், ஆனால் தெய்வத்திற்கு ஒரு நாளும் உன்னால் கட்டளையிட முடியாது. ஏன் தெரியுமா? நீ அன்பு பிள்ளையாக தெய்வத்திடம் செல்லமாக எல்லாவற்றையும் சொல்லலாம், உனக்கு அதற்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் ஒருபொழுதும் கட்டளையிடுவது என்பது நிச்சயமாக நடக்காத காரியம். உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லது நடத்தி கொடுக்க வேண்டாம் என்று முடிவெடுப்பது தெய்வத்தின் கையில் இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்றால் தெய்வம் எதற்காக இருக்கின்றார்கள் என்பதனை ஒரு நொடி நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்த ஏகப்பட்ட பிரச்சனைகளின் பலனாக நீ எத்தனை சோதனைகளையோ கடந்து வந்து விட்டாய். இதற்கு மேலும் வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் நீ இந்த விஷயத்தை கடந்து வருகின்ற பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு ஏற்றது போல நடந்திருக்கின்றது என்பதனை நீ அந்த நேரத்தில் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யாருக்கும் அத்தனை சுலபமாக தெரிந்து விடுவதில்லை நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை. இங்கே பலரும் எது நடந்தாலும் நமக்கு மட்டும்தான், நம்மை மட்டும்தான் தெய்வம் இப்படி சோதிக்கிறது
என்று எண்ணிக்கொண்டு வேதனையை அனுபவித்து கொண்டே இருக்கின்றார்கள். என் தங்கமே, நீயாவது இனி இந்த விஷயங்களில் எல்லாம் சற்று சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை. யாரை பற்றி என்ன பேசினாலும் அதை பற்றிய கவலை உனக்கு இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, ஒருவர் உன்னுடைய மனதை நோகடிக்க வேண்டும் என்றே ஒரு சில காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையில் உரிய தண்டனையை கொடுத்தே தீர வேண்டும். எப்பொழுதுமே இந்த தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பித்து விட முடியாதபடி செய்துவிட வேண்டும். என் குழந்தை, நான் எப்பொழுதெல்லாம் உன்னை தேடி வருகின்றேனோ அப்பொழுதெல்லாம் நீ என்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் என்னவாக தெரியுமா இருக்க வேண்டும்? என் குழந்தையே, அம்மா நீ இருக்கின்றாய் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன். எனக்கு உன்மீது எந்த சந்தேகமும் இல்லை. நீ எப்பொழுது என் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் அப்பொழுது நடத்தி கொடுத்தால் போதும். எதற்கும் நான் அவசரப்பட மாட்டேன். நான் பொறுமையாக காத்து கொண்டிருப்பேன். அவசரப்பட்டு கிடைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே நிலைக்காது என்பதனை நான் நன்கு அறிவேன். அவசரப்பட்டு ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் அதன் பிறகு அதில் கஷ்டங்கள் வந்தாலும் உன்னிடத்தில் தானே வந்து நிற்க வேண்டி வரும். அதனால் எதுவாக இருந்தாலும், எதை எனக்கு கொடுப்பதாக இருந்தாலும் அதை சரியாக நீ எனக்கு கொடுத்தால் போதும். இதை ஒன்றை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்றேன். நான் சில நேரங்களில் அவசரப்பட்டு நீ எனக்கு கொடுக்கவில்லை என்றவுடன் திட்டுவதும் உண்டு. ஆனாலும் என்னை உன்னுடைய செல்ல பிள்ளையாக நினைத்து நான் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பெரிதாக கணக்கில் எடுத்து கொள்ளாமல் என் தாயானவள் நீ என்னை மன்னித்து விட்டு விடுகின்றாய். இவை எல்லாமே நான் நன்கு அறிந்த விஷயங்கள்தான். இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே உன்னையே நம்பி இருக்கின்ற என்னை நீ கைவிட்டு விடாதே என்றுதான். உனக்காக இருக்கின்ற என்னை நீ நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது என்றுதான். எப்பொழுதெல்லாம் நீ என்னை நினைத்து வணங்குகின்றாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னை நாடி ஓடோடி வருவேன் என்று நீ சொல்கின்ற வார்த்தைகளை மட்டுமே நான் என்னுடைய மூலாதாரமாக பற்றி கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றேன். வேறு எதையுமே நான் என்னுடைய உயிர் துடிப்பாக வைத்திருக்கவில்லை. நீ பேசிக்கொண்டிருக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை இந்த வாழ்க்கையை வாழச் செய்து கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கை வார்த்தையை நீ ஒரு முறை என்னை பார்த்து சொல்லி விடுவாயானால் என் பிள்ளையே, இந்த வராகி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன். மாறாக உன்னுடைய பொறுமையை இழந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லதை எல்லாம் கண் திறந்து பார்க்காமல் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் கெட்டதாக நீயே மாற்றிக்கொண்டு இருப்பாயானால் என் தங்கமே, உன் தாயானவள் நான் என்ன செய்துவிட முடியும்? நிச்சயமாக நாளை மறுநாள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்ததொரு விடியல் இருக்கப் போகின்றது. இந்த வராகியினுடைய ஆசீர்வாதத்தோடு அன்று நீ உன் வாழ்க்கையில் கேட்ட பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. நீ நினைத்தது போல பல மாற்றங்களை கண்டு என் குழந்தை நீ சந்தோஷத்தையும் சேர்த்துதான் அனுபவிக்கப் போகின்றாய். இனி என்றுமே இந்த வாழ்க்கையில் இந்த வராகி வழி நடத்துவாள் என்ற நம்பிக்கையோடு நீ சென்று கொண்டே இரு. என் குழந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக முதலில் நீ புலம்புவதை நிறுத்து. புழப்பம் அதிகமாகும் பொழுது வாழ்க்கையில் நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை தடம் மாறி சென்றுவிடும். அதனால் எது சரி எது தவறு என்று சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் போதும். மற்றபடி எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கானதாக நடந்துவிடும். இந்த தாயானவளினுடைய அன்பு என்றென்றைக்கும் உன்னை தொடர்ந்து வரும். நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் பொறுமையும் தான் உன்னை தேடி வர வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். மாறாக நம்பிக்கையை அவ்வப்பொழுது குறைத்து கொண்டு மீண்டும் நம்பிக்கை வந்துவிட்டது என்று சொல்லிவிடாதே. என் குழந்தை, எல்லாம் அறிந்தவள் இந்த வராகி நான் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.